விதைக்காமல் அமைய வேண்டும். பக்குவமான பண்பட்ட வார்த்தைகளை பேசி உடன் வாழும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழவும், அனைவரோடும் நல்லுறவுடன் வாழ்ந்து இறை ஆட்சியை கட்டி எழுப்பவும் சொல்வீர்களாக அல்லாமல் செயல் வீரர்களாக வாழவும், மற்றவர்களின் சுமைகளை தாங்கும் உண்மை உறவாக பயணிக்கவும், எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என உழைக்கவும், அனைத்தையும் நல்லது என காணவும், எதன் மீதும் ஆணையிடாமல் வாழவும் இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். எனவே நமது சிந்தனையை, நடத்தையை, பார்வையை மறு ஆய்வு செய்து நமது வாழ்விலும் மனத்திலும் மாற்றங்களை கொண்டு வருவோம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வாழும் இறைவனை கண்டுகொள்வோம். இன்று அன்புக்காக, அமைதிக்காக, ஆறுதலுக்காக, அரவணைப்பிற்காக, நல் வார்த்தைகளை காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை பகிர்ந்து கொடுப்போம். இயேசு விரும்பும் சமுதாயத்தை உருவாக்க வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய கட்டளைகளின் மூலமாக நம்மை புனித வாழ்வுக்கு வாழ அழைப்பு விடுகிறார். கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஆண்டவர் இயேசு நமக்காக கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளையும் பணி வாழ்வையும் நம்முடைய மனதிலே இருத்தி அவருக்கு ஒரு உகந்த வாழ்வு வாழ இன்றைய நாளில் மூலமாக நமக்கு அழைப்பு விடுகிறார். இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய மனித இயல்பு தவறான சிந்தனைக்கும் தவறான செயல்களுக்கும் நமக்கும் அழைப்பு விடுகின்றன. அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் தந்தையாம் கடவுளை நோக்கி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பு ஆகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருள் ஆகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையூறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெறுமே. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினார் என்மேல் தெளித்து, நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் முறைப்படிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக எங்களுக்கு உறுதி அளித்தீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. நாம் என்னவாக மாறுகின்றோமோ அது கடவுளுக்கு நாம் கொடுக்கும் கொடை. நல்லதை சிந்தித்து நலமான வார்த்தைகளை பேசி அனைவரையும் நேசித்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞானத்தோடு வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில் மொழி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றே. உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம்மடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர்
திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைப்பிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். இரண்டாம் வாசகம் முன்னுரை. நன்மையானவை எவை, உண்மையானவை எவை என்பதை ஞானம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த ஞானத்தை நமக்கு தருபவர் தூய ஆவியானவர். வாழ்க்கையில் அனைத்து நேரங்களிலும் தூய ஆவியின் துணையை நாடி தேடிடவும், மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை அறிந்து கொண்டு முதிர்ச்சி பெற்ற மக்களாக வாழவும் அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றுக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அடைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு கடவுள் ஏற்பாடு செய்ததை கண்ணுக்கு புலம்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவு பெறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காக விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லோரும் நான் சொல்லக்கூடிய இறை வார்த்தையை அனைவரும் குரல் எழுப்பி சொல்லுவோம். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது அன்பு கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது திருச்சட்டத்தை எப்போதும் கடைபிடிப்பேன்.
என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு திரு வழிபாட்டு கொண்டாட்டத்தை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் நன்றி உணர்வோடும் பல்வேறு தேவைகள் அடிப்படையிலும் நாம் இந்த ஆண்டவருடைய திருப்பதத்தில் கூடி வந்திருக்கின்றோம். திரு அவையினுடைய ஒழுங்குமுறைகளில் ஒரு கட்டளையாக இருப்பது, ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு திருப்பலியை கண்டு இறைவனின் திரு உடலை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த கட்டளையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த கட்டளைகளுக்கு ஏற்றவாறுதான் இன்று வாசிக்கப்பட்ட திரு வழிபாட்டினுடைய வாசகங்கள் அடிப்படையில் இறைவன் நமக்கு சொல்வது, கடவுளின் கட்டளைகளுக்கு ஏற்றவாறு பணிந்து நடந்து நல் எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு அறைகூவல் விடுக்கிறது. நம் கத்தோலிக்க திரு அவையிலும் இந்திய அளவிலும் கத்தோலிக்க திரு அவையில் திரு அவை சட்டங்கள் இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பு என்கின்ற சட்டங்கள் இருக்கின்றது. இப்படி பல நிலைகளில் பல துறைகளில் பல்வேறு விதமான சட்டங்களும் விதிமுறைகளும் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படக்கூடிய விதிமுறைகளுக்கும் சட்டங்களுக்கும் ஏற்றவாறு நாம் நடந்தோம் என்று சொன்னால், நாம் அந்த சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு பணியாளராக, நல்ல ஒரு சகோதர சகோதரிகளாக நம்மால் வாழ முடியும். குடும்பத்திலும் பல்வேறு விதமான விதிமுறைகள் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படக்கூடிய விதிமுறைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் ஏற்றவாறு நம்முடைய குடும்பம் அமைகின்ற போது அது திரு குடும்பத்தினுடைய அதே ஆசீரை, திரு குடும்பத்தினுடைய அதே பேறு பலன்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளின் கட்டளைகள் பல்வேறு விதமான பண்புகளை உள்ளடக்கிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கடவுள் தருகின்ற கட்டளைகள் நன்மைகளை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பிறர் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒன்றாகவும், நேர்மையான பாதை வழி நடந்து உண்மையான வாழ்வை கண்டறியக்கூடிய ஒன்றாக கடவுளின் கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மிடம் இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து, உயர்வு தாழ்வு என்கின்ற மனப்பான்மையை களைந்து, அனைவரும் இறைவனின் பிள்ளைகள், அனைவரும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கின்ற ஒரு ஒன்றிப்பை தரக்கூடியதாகவும், தூய்மையான மனம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்றும், உலக செல்வத்தை துறந்து எளிமையான வாழ்வு வாழவும் இந்த இறைவனின் கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி பல நற்பண்புகளை கடவுளின் கட்டளைகள் நமக்கு ஒரு பாடமாகவே கற்பிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் தந்தை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சீனாய் மலையில் மோசே வழியாக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் கடவுள் காட்டுகின்ற அந்த கானான் நாட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இருந்த போதிலும் கூட அவர்கள் நம்பிக்கை இழந்து உண்மையான இறைவனை வழிபடாமல் பாகால் தெய்வத்தை வழிபட்டதின் காரணத்தினால் தந்தை கடவுள் மோசே வழியாக சீனாய் மலையில் 10 கட்டளைகளை கொடுத்து, அந்த 10 கட்டளைகள் வழியாக அவர்கள் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக நம் கடவுள், நம் உண்மையான யாவே இறைவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இன்னும் ஒருபடி மேலே சென்று இறைவனோடு ஒன்றித்து கலக்கக்கூடிய நம்பிக்கை நிறைந்த மக்களாகவே அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். சட்டங்கள் மானுட சமூகத்தை தீமையின் பாதையிலிருந்து நன்மையான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாபெரும் ஒரு கருவியாகவே பார்க்கப்படுகிறது. திரு அவை கொடுக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கலாம், இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கலாம், எல்லா சட்டங்களும் கட்டளைகளும் நாம் நல்வழியில் பயணிப்பதற்கான ஒரு கருவியாகவே அது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடவுள் தருகின்ற ஒவ்வொரு கட்டளையும் அவரது அன்பை இந்த மானுட சமூகத்திற்கு விதைக்கக்கூடிய ஒன்றாகவே அது பார்க்கப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் ஒருவர் கடவுளை அன்பு செய்யும் போது அவர் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து அவருக்கு ஏற்ற வாழக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தி
அதிகாரம் 14 இறைவார்த்தை 15. வாசிங்க ஒரு ஆளு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 15. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று இயேசுவே நமக்கு மாபெரும் ஒரு போதனையை கற்றுத் தருகிறார். ஆக ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்கின்ற போது நாம் கடவுள் தருகின்ற கட்டளைக்கு ஏற்றவாறு நம்மால் வாழ முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து மாபெரும் கட்டளையாக அன்பு கட்டளையை அவர் எனது இறுதி ராவுணவின் போது விட்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தியில் கூட மிக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கடந்த 2 வாரங்களாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 நமக்கு நற்செய்தி வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படுகிறது. கடந்த வாரத்திற்கு முன்பு இயேசுனுடைய மழைப்பொழிவை பற்றி நாம் சிந்தித்தோம். அதே போல கடந்த வாரம் நானே உலகின் ஒளி என்கின்ற மாபெரும் ஒளியையும் உப்பையும் பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம். அதே போல தொடர்ந்து இந்த நாளில் இயேசு தருகின்ற 6 விதமான கட்டளைகளை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. 1, சினம் கொள்ளாதே. 2, உன் சகோதர உறவோடு அமைதியாக வாழ். 3, பெண்களை மதித்து வாழ்ந்திட. 4, மன முறிவை தேடாதே. 5, ஆணையிடவே வேண்டாம். 6, எப்பொழுதும் உண்மையாக பேசு. இந்த 6 விதமான கட்டளைகளும் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. மிக பெரும் நீண்ட நெடிய நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் அதற்குள் பொதிந்து கிடக்கின்ற 6 விதமான கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய ஆன்மீக வாழ்வு அமைய வேண்டும். முதல் கட்டளை, பிறர் மீது சினம் கொள்ளாதே. சினம்னா என்ன? வெரி குட், கோபம். ஆகவே கோபம் ஒரு நேரத்தில் பிறரை கொலை செய்கின்ற அந்த நிலையை விட மிக பெரும் ஒரு நிலையாகவே பார்க்கப்படுகிறது. நாம் ஒருவரை கொலை செய்கிறோம் என்று சொன்னால் உடலளவில் அவர் காயப்படுகிறார். ஆனால் ஒருவரை கோபம் கொண்டு அவரை திட்டுகிறோம் என்று சொன்னால் நாம் அவருடைய மனதை காயப்படுத்துகிறோம், அவருடைய மனதிற்கு துயரங்களை கொண்டு வருகிறோம், அவருடைய வாழ்விற்கு மன உளைச்சலையும் கண்ணீரையும் கவலைகளையும் கொண்டு வருகிறோம். எனவேதான் கொலை செய்கின்ற நிலையை விட கோபம் கொள்கின்ற நிலை மாபெரும் நிலையாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் வள்ளுவர் எடுத்து காட்டுகிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்கிறார். ஒரு மனிதரை தன்னுடைய நாவினால் பிறரை குறை கூறுகின்ற போதும், நாவினால் பிறர் மீது கோபம் கொண்டு அவரை குறை சொல்லுகின்ற போது அந்த குறை சொல்லுகின்ற வார்த்தை அவருடைய மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அவருடைய வாழ்வினுடைய இறுதி வரை அந்த வார்த்தைகள் அவருடைய மனதை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் என்பதை வள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதைத்தான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இயேசு குறிப்பிடுகிறார். மனித வாழ்வில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிறரை முட்டாள் என்றோ மதிகட்டும் என்று சொல்லுகின்ற போது நாம் மோட்சத்திற்கு செல்வதில்லை, மாறாக எரி நரகத்துக்கே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று இயேசு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பிறர் மீது நாம் கோபம் வைக்கின்ற அந்த தீமை என்கிற எண்ணத்தை விடுத்து பிறரை அன்பு செய்யவும், பிறருடைய உள்ளத்தை நம்முடைய நற்பண்புகளால் நற்செயல்களால் மகிழ்வால் நிரப்பக்கூடிய ஒன்றாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். கோபத்தை தணித்து அவருடைய உள்ளத்திலே அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய அந்த கட்டளையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, சகோதர சகோதரிகளை அமைதியாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். தொடக்க நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 27. வாசிங்க. தொடக்க நூல் வாசிங்க.
கடவுள் மனிதரை தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 14 இயேசு குறிப்பிடுவார், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார், சகோதரர்கள் ஒன்றுபட்டு இருப்பது எத்துணை நன்று என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பாடல் வரியில் நமக்கு இதைத்தான் எடுத்து காட்டுகிறது. சகோதரர்கள் ஒருமித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, நாம் வாழுகின்ற குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நல் உறவை வளர்க்கக்கூடியவர்களாக, நம்மிடம் இருக்கின்ற வேறுபாடுகளை எல்லாம் களைந்து, நம்மிடம் இருக்கின்ற பகட்டு தன்மைகளை எல்லாம் அகற்றிவிட்டு, நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள், அனைவரும் சகோதர சகோதரி என்கின்ற மாபெரும் எண்ணத்தை, மாபெரும் மகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை என்கின்ற ஒரு உறவு நிலையை நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். வெறுமனே குழந்தை பருவத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய இறுதி வரை அந்த உறவிற்கு நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த உறவானது பணத்திற்காகவும் பதவிக்காகவும் குடும்பத்தினுடைய சொத்துக்களுக்காகவும் இரண்டாகவே பிரிந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பணம், புகழ், பதவி இவற்றையெல்லாம் கடந்து நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் அனைவரும் சகோதர சகோதரி என்பதை நினைவு கூர்ந்து நாம் அந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மன்னிப்பினுடைய மகத்துவம் பெற்றவர்களாக, ஒருவரை ஒருவர் எந்நாளும் கரம் கோர்த்து அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பெண்களுக்கான மதிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று மூன்றாவது கட்டளையாக இயேசு நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதைத்தான் தொடக்க நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 27 குறிப்பிடுகிறது, ஆண் பெண் இருவரும் கடவுளின் உருவில் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இயேசு குறிப்பிடுவார். அந்த இயேசுவும் சமாரிய பெண்ணிற்கான உரையாடலில் சொல்லப்படும், இயேசு சமாரிய பெண்ணை ஒரு சகோதரியாகவே பாவித்து அவரோடு உரையாடல் நடத்தி அவருக்கு பணி செய்கின்ற நபராகவே இயேசு காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, யூத சமூகத்தில் பார்க்கின்ற போது பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அந்த யூத சமூகத்தில் மாபெரும் ஒரு புரட்சியாளராக வந்து பணி செய்தாரோ, அந்த நிலையில் அப்போது அவர் பெண்களுக்கு சம உரிமையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவ உறவையும் கொடுத்து அவர்களை இந்த சமூகத்தில் மாபெரும் ஒரு பெண்மணியாக, மாபெரும் மனிதராக இயேசு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த இயேசு கண்ட உண்மையான சமத்துவம் சகோதரத்துவ உறவு நம்முடைய குடும்பங்களிலும் நாம் வாழக்கூடிய சமூகத்திலும் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்களை மதிப்பது ஒரு கடமை அல்ல, அது மனித நேயத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே பெண்களுக்கான ஒரு கல்வி, பெண்களுக்கான சமநிலை, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களையும் சமூகத்தை உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். வெறுமனே சமூகத்தில் மட்டுமல்ல, திரு அவையிலும் அன்பியங்களிலும் பங்கு பேரவையிலும் எல்லா நிலையிலும் அவர்கள் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அவர்களும் இந்த சமூகத்தில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு இன்றைய மூன்றாவது கட்டளை வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆகவே அன்பிற்கினியவர்களே, பெண்களை வெறுமனே இல்லத்தில் பணி செய்கின்ற நபர்களாக மட்டும் பார்க்காமல், அவர்கள் எல்லா துறையிலும் சாதிக்கக்கூடியவர்களாக, எல்லா நிலையிலும் அவர்களும் மிகப்பெரிய ஒரு நபர்களாக போற்றக்கூடியவர்களாக நாம் அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நான்காவதாக, மனமுறிவை தேடாதே. இந்த மனமுறிவு நாம் வாழக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரும் ஒரு பேசும் பொருளாகவே பார்க்கப்படுகிறது. திருமணம் முடித்த 6 மாதங்களில் மிக எளிதாகவே கணவன் மனைவி பிரிந்து விடுகிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்பாக பல்வேறு விதமான ஆடம்பரங்களோடும் பல்வேறு விதமான பொருட்களோடும் நாம் திருமண விழாவை ஏற்பாடு செய்கின்றோம். ஆனால் திருமணம் முடித்த 6 மாதங்களில், ஏன் 2 மாதங்களில் பிரிந்து செல்லக்கூடிய கணவன மனைவி இருக்கிறார்கள். இந்த நிலையை எண்ணி பார்க்கின்ற போது அவர்கள் எந்த அடிப்படையில், எந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த மாபெரும் உயர்ந்த அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருமணம் என்பது மனிதரால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், இங்கு கடவுளே அந்த அடையாளத்தை அவர்களுக்கு
மிக பெரும் ஒரு கொடையாக கொடுக்கிறார். எனவேதான் திருத்தந்தை 6ஆம் பவுல் எடுத்து காட்டுகிறார், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று. குடும்பம் ஆண்டவர் வாழக்கூடிய ஒரு இல்லமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 16 நமக்கு எடுத்து காட்டுகிறது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. கடவுளே அவர்களை ஒரே குடும்பமாக இணைய வைக்கிறார். ஆனால் சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம் அவர்களை பிரித்தாளுகின்ற நிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த நிலைக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் நாம் அவற்றிலிருந்து விடுபட்டு கணவனும் மனைவியும் இணைந்து வாழக்கூடிய ஒரு மாபெரும் கொடை அவர்கள் கொடுக்க வேண்டும். எனவே திருமணம் இரு மனங்கள் உண்மையான அன்பால் உருவாக்கப்படும் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு கொடையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் என்கின்ற பண்பும், புரிதல் என்கின்ற பண்பும், பொறுமை நிறைந்த பண்பும், தியாக மனப்பான்மையும், மன்னிப்பும் இருக்க வேண்டும். இந்த 4-5 விதமான பண்புகள் இருக்கின்ற போது புதிதாக திருமணம் முடித்த தம்பதிகளும் சரி, 25 ஆண்டுகள் 50 ஆண்டு திருமணம் முடித்து வெள்ளி விழா பொன் விழா காணக்கூடிய குடும்பங்களும் சரி, மிக பெரும் குடும்பங்களாக இயேசு சூசையப்பர் என்கின்ற அனைமரில் என்கின்ற மாபெரும் ஒரு திரு குடும்பமாக நம்மால் மாற முடியும். அப்படி குடும்பங்கள் திரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்புகளை உள்ளடக்கியவாறு நாம் இருக்க வேண்டும். மனமுறிவு என்கின்ற ஒரு நிலையை தகர்த்தெறிந்து மணமக்களாகிய குடும்பங்கள் ஒன்றிணைந்து இறைவனின் அன்பில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். குடும்பங்களில் உரையாடலும் மன்னிப்பும் அதிகமாகவே தலை தோங்க வேண்டும் என்று எடுத்து காட்டுகிறார். இந்த இரண்டும் இருக்கின்ற போது எல்லா குடும்பங்களும் மன முறிவிலிருந்து மனங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒன்றாகவே காட்டப்படுகிறது. 5ஆவதாக ஆணையிடவே வேண்டாம் என்று இயேசுடைய கட்டளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தை 11 நமக்கு குறிப்பிடுகிறது, உங்களில் பெரியவராக இருக்கிறவர் உங்களுக்கு தொண்டராகவும் இருக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. ஆணையிடுதல் என்பது எளிது. ஆனால் ஆணையிடுதல் என்கின்ற நிலையை இறங்கி சேவை மனப்பான்மையோடு பணி செய்வது கடினம். ஆனால் மிக எளிமையான பணி, கடவுளுக்கு ஏற்ற பணி, பிறருக்கு சேவை செய்கின்ற பணி. ஆணையிடுதல் என்பது எல்லோரும் ஆணையிடக்கூடிய பிறர் மீது அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அந்த அதிகாரத்தினுடைய நிலையிலும் அந்த அதிகாரத்தினுடைய எண்ணத்திலும் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். இந்த நிலையில் நாம் எண்ணி பார்க்கின்ற போது அதிகார பேச்சால் பிறரை அடக்கி வேலை வாங்காமல் அன்பான வார்த்தைகளால் பிறர் மீது அக்கறை கொண்டு சேவை செய்வதே நம்முடைய இலக்காக கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க வேண்டும். எனவே ஆணையிடும் அதிகாரம் கொண்ட அந்த ஆணவத்தை அகற்றி பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாக, பிறருக்கு இரக்கம் காட்டுகின்றவர்களாக, பிறருக்கு சேவை மனப்பான்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். இறுதியாக எப்போதும் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்து அவர் அறிவித்த மாபெரும் போதனை உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, அதற்காக உலகிற்கு வந்தேன் என்று இயேசு நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதே போல யோவான் நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுவார், உண்மையினால் நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நாம் கடவுளுக்கு எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கின்றோமோ அதே உண்மைத்தன்மை நம்முடைய குடும்பங்களிலும், நம்மோடு உடன் பயிலுகின்ற சகோதர சகோதரிடத்திலும், நம்முடைய திரு அவையிலும், நாம் சந்திக்கின்ற மனிதரிடத்திலும் அந்த உண்மையின் பண்பு சிறந்தோங்க வேண்டும். அப்படி சிறந்தோங்கின்ற போது நம்முடைய வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறக்கிறது. உறவுக்கான வலிமையும் ஆற்றலையும் நாம் பெறுகிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி வாசகத்தில் 6 விதமான கட்டளைகளை நமக்கு கொடையாக கொடுத்து இந்த 6 விதமான கட்டளைகளுக்கும் ஏற்றவாறு நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டிய அதே கிறிஸ்து பெருமான் இறுதியிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். கோபத்தை நாம் தவிர்த்து பொறுமையை கண்டுகொள்ள வேண்டும். சகோதர உறவில் அன்பு காட்ட வேண்டும். 3ஆவதாக பெண்களை சமூக அளவில்
உயர்வான இடத்தை வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக, மன முறிவை தவிர்த்து ஒற்றுமையும் விட்டு கொடுத்தலையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறர் மீது ஆணையிடாமல், அதிகாரம் கொள்ளாமல் அனைவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஃப்ரெத்தெலி தூத்தி என்கின்ற மாபெரும் சுற்றுமுறையில் குறிப்பிடுவார். எல்லோரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். அவர்களிடத்தில் உயர்வு தாழ்வு, சாதி வேறுபாடுகள், சமய வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள் என்பதையெல்லாம் களைந்துவிட்டு இந்த உலகில் வாழக்கூடிய, சமூகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டும் என்று திருத்தந்தை தான் எழுதிய சுற்றுமடலில் அவர் எடுத்து காட்டுகிறார். இறுதியாக, வாழ்வின் எல்லா சூழலிலும் நாம் ஒருவர் மற்றவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மைத்தன்மை வெறுமனே வார்த்தைகளில் மட்டுமல்ல, நாம் அவர்களுக்கு பணி செய்கின்ற செயல்களில் அது நிலைத்திருக்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுள் காட்டுகின்ற இந்த 6 கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய ஆன்மீக வாழ்வும் நம்முடைய சமூக வாழ்வு இருக்கின்ற போது நாம் இயேசுவின் இறையாட்சி கனவை, இயேசு தரக்கூடிய அந்த உண்மையான வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 6 கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா, அல்லது அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் இந்த கட்டளைகளுக்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்வை நான் எப்படியெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து இறைவனோடு இணைந்து பயணிப்போம். ஆண்டவர் சியோனிலிருந்து நமது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறைவு அறிவை பெறவும் விரும்புகிறார். இப்பொழுது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஏக்கங்கள், கவலைகள், மன்றாட்டுகள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் இவை அனைத்தையுமே ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம்.
அருள் வரங்களை தந்து எம்மை காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, எம் நாட்டு மக்கள் அனைவரும் மக்களை மனித நேயத்தோடு வழிநடத்தக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும், பணத்திற்கு விலை போகாமல் மனசாட்சியின் குரலுக்கு செவி கொடுத்து வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மோடு பயணிக்கும் ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள இளையோர் உம்மீது ஆழமான நம்பிக்கையுடன் வாழவும், உலக பொருட்களின் மீது கொண்டுள்ள பற்றுதல்களிலிருந்து விலகி இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூய்மையான வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நன்றாக படித்து எதிர்கால வாழ்விலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற வயதானவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும் எங்களுடைய குடும்பங்களிலே அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலவும்படியாக செய்தருளும். இதோ எங்களுடைய வாழ்விலே நீர் கொடுத்த அந்த கட்டளைகளை கடைபிடித்து புனிதமான ஒரு வாழ்வு வாழ எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வரங்களையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் மீது பொழிந்தருளும். கட்டளைகளை அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்ள ஒரு மக்களாக எங்களுக்கு கொடுத்தருளுமாறு உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவர் காணிக்கையை உவப்புடனே பாயிர
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமில்லை இல்லாமல்ல இறைவா, ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறித்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவில் இருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் புது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தல் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். மேலும் உயிர்த்தெழுதலும் எதி நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும்
விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என் கட்டளைகளை கடைபிடித்து வாழுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வரங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன உன்னதமான தேவன். இந்த தேவனுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. திவிட்டாத நீர் சுவையாகவே கவினூறு பாடுவேன். இயேசுவே உன்னாமம் போற்றுவேன். திவிட்டாத நீர் சுவையாகவே கவினூறு பாடுவேன். மிகுவாய் பொழியும் அருளும்
நேசமாய் தாங்கும் தாய்மடி தினந்தோறும் வாழ்த்துவே. சுகராகம் இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். திவிட்டாத நீச்சுவையாகவே கவினூறு பாடுவேன். தோளில் சாயும் நேரம் என்னையே மறக்கிறேன். உந்தன் மூச்சில் இறையும் போது என்னையே மறக்கிறேன். அன்பின் சிறகில் நாளும் நாளும் விடியல் காணுவேன். அழகின் இமையில் இனிதாய் விடும் புதிதாய் தோன்றுவேன். நீயே என் ஜீவன், நீயே என் ஆற்றல், நீயே இல்லை என்றால் எனது உலகம் இல்லை. சுகராகம் இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். நினைத்தாத நீச்சுவையாகவே கவினூறு பாடுவேன். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த புனித வின்சென்ட் பவுல் சபையாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பலியானது பங்கு பேரவையை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கான சிறப்பு திருப்பலி இன்று நடைபெறாது. வருகிற ஞாயிறு திருப்பலிக்கு பின்னர் மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறும். இத்திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். இளையோருக்கான கூட்டம் நடைபெறும். திருநீற்று புதனுக்கான சாம்பல் தயாரிக்கும் பொருட்டு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட குருத்தோலைகள் இருப்பின் அவற்றை வருகிற செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் நமது திருத்தல அங்காடியில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வருகிற 21ஆம் தேதி சனிக்கிழமை முழு இரவு ஜெபம் நமது பங்கு ஆலயத்தில் நடைபெறும். இந்த முழு இரவு ஜெபத்தை அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் வழிநடத்துகின்றார். எனவே முழு இரவு ஜெபத்தில் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனது ஆசீரை பெற்றுச் செல்ல அழைக்கப்படுகின்றார்கள். இந்த வாரத்திற்கான திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி, மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். வருகிற புதன்கிழமை திருநீற்று புதன், தவக்காலத்தின் தொடக்க நாள் அன்று காலை 7 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். அன்றைய நாளில் நாம் அனைவரும் சுத்த போஜனம், ஒரு சந்தி ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். வருகிற வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு சிலுவை பாதை, திருப்பலி ஆகியவை நடைபெறும். அன்றைய தினம் சிலுவை பாதையானது மரியாயின் சேனையை சார்ந்தவர்களால் வழிநடத்தப்படும். வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற ஞாயிறு தவக்காலத்தின் முதல் ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு பொட்டலில் திருப்பலி நடைபெறும். காலை 9 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு மணிமுத்தாறில் திருப்பலி நடைபெறும். அன்பிய கூட்ட அறிவிப்பு: புனித சூசையப்பர் அன்பிய கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு
திரு டைட்டஸ் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். சூசையப்பர் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பத்தார் அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வருகை தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தவக்கால வழிபாட்டு நிகழ்வுகள் பற்றிய விவரங்கள் பின்வருமாறு அறிவிக்கப்படுகிறது. வருகிற 18/2/2026 புதன்கிழமை காலை 7 மணிக்கு சாம்பல் புதன் திருப்பலி நடைபெறும். வழிநடத்துபவர்கள் பங்கு இறைமக்கள். வருகிற 20/2/2020 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி சிலுவை பாதை ஆகியவை நடைபெறும். வழிநடத்துபவர்கள் மரியாயின் சேனையர். வருகிற 22/2/2026 ஞாயிறு காலை 9:30 மணிக்கு புனித வின்சென்தே பவுல் சபையினர் தியானம் நடத்துகின்றார்கள். வழிநடத்துபவர்கள் மறைமாவட்ட வின்சென்தே பவுல் சபை பொறுப்பாளர்கள். வருகிற 27/2/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி சிலுவை பாதை ஆகியவை நடைபெறும். வழிநடத்துபவர்கள் இளையோர்கள். வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி சிலுவை பாதை ஆகியவை நடைபெறும். வழிநடத்துபவர்கள் மறைக்கல்வி குழந்தைகள். வருகிற 7/3/2026 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித லூர்து அன்னை கெபியில் திருப்பலி நடைபெறும். வருகிற 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நமது பங்கு அளவில் தியானம், திருப்பலி ஆகியவை நடைபெறும். வழிநடத்துபவர் அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள். வருகிற 13/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சிலுவை பாதை, திருப்பலி ஆகியவை நடைபெறும். வழிநடத்துபவர்கள் புனித வின்சென்தே பவுல் சபையினர். வருகிற 20/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி சிலுவை பாதை ஆகியவை நடைபெறும். வழிநடத்துபவர்கள் துறவரத்தார். வருகிற 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி அளவில் மறைமாவட்ட அளவில் தவக்கால திருப்பயணமானது நடைபெறும். வருகிற 27/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி சிலுவை பாதை ஆகியவை நடைபெறும். வழிநடத்துபவர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள். வருகிற 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு குருத்து ஞாயிறு திருப்பலி நடைபெறும். வழிநடத்துபவர்கள் இளையோர்கள், மறைக்கல்வி குழந்தைகள். வருகிற 2/4/2026 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பெரிய வியாழன் திருப்பலி நடைபெறும். வழிநடத்துபவர்கள் அந்தோணியார் அன்பியம் மற்றும் மரியன்னை அன்பியம். வருகிற 3/4/2026 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு புனித வெள்ளி திருப்பலி, சிலுவை பாதை ஆகியவை நடைபெறும். வழிநடத்துபவர்கள் பங்கு பேரவையினர் மற்றும் கத்தோலிக்க சேவை சங்கம். அன்றைய நாளில் பசி பிணி ஒழிப்பு இயக்கத்திற்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். வருகிற 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:15 மணிக்கு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும். வழிநடத்துபவர்கள் சவேரியார் அன்பியம், அருளானந்தர் அன்பியம் மற்றும் சூசியப்பர் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள். கிறிஸ்து பிறப்பு உயிர்ப்பு பெருவிழா திருப்பலிக்கு வருகை தரும்போது அனைவரும் மெழுகுதிரி கொண்டு வர வேண்டும். தவக்கால வழிபாட்டு நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு நமது திருத்தல அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. நமது பங்கு வாட்ஸ்அப்பிலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் பிரியமானவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதைப் போல மறைக்கல்வி குழந்தைகளுக்கான வகுப்புகள் நடைபெறும். அருள் கூர்ந்து மறைக்கல்வி குழந்தைகள் இந்த மறைக்கல்வி வகுப்புகளுக்கான பெற்றோர்கள் தகுந்த ஒத்துழைப்பு அளித்து குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்பில் கலந்து கொள்ள நீங்கள் தாமே ஆர்வம் காட்ட வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலிக்கு வருகின்ற போது குழந்தைகளை அருள் கூர்ந்து திருப்பலி பீடத்திற்கு முன்பாக அமரச் செய்யுங்கள். பெற்றோர்கள் அருகிலோ அல்லது ஆலயத்திற்கு வெளியவோ அமரச் செய்யாமல் குழந்தைகளை ஆலயத்திற்கு முன்பாக பீடத்தின் முன்பு நீங்கள் அமரச் செய்யுமாறு
பெற்றோர்களாகி உங்களை தாழ்மையோடு வேண்டுகிறோம். அடுத்ததாக, ஏற்கனவே தவக்காலத்திற்கான திருவழிபாட்டு நிகழ்வுகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொடுக்கப்பட்டுள்ள யார் சிறப்பிக்கிறீர்களோ அவர்கள் அதனை சரியான நேரத்திற்கு வருகை தந்து அதற்கான தயாரிப்புகளில் தங்களை தயாரித்து சிலுவை பாதையும் திருப்பலியும் சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் நமக்கு இருதய குலத்தை சார்ந்த மிக்கேல் ரத்தினம் அவர்கள் நமக்கு அசன உணவை ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே இன்னும் அது ரெடியாக நினைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூட வந்து ஒரு 11:30 மணி அளவில் வருகை தந்து அந்த அசன உணவில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தவக்கால திருவழிபாட்டு நிகழ்வில் உங்களுக்கு ஏதேனும் விளக்கமோ சந்தேகமோ இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இனிய விண்ணகம் இருந்தால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உமை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் கட்டளைக்கு ஏற்றவாறு பணிந்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமையான காரணம் நீ அம்மா, தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா, தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமையான காரணம் நீ அம்மா, கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே
வாசல் திறக்குதே மாறாழகே தாய்மரி குறையா அன்பே